இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு திரு அவையால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி மத்தேயு 14ஆம் அதிகாரம், இறை வார்த்தைகள் 13 முதல் 21 முடிய. இந்த நற்செய்தி பகுதியிலே இயேசு 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு கொடுக்கின்ற அந்த ஒரு புதுமை ஆற்றல் நிறைந்த ஒரு செயலை நாம் பார்க்க இருக்கின்றோம். ஆகவே முதலில் இறை வார்த்தைக்கு செவி கொடுப்போம். பின்பு இயேசுனுடைய செயலையும் சீடர்களுடைய செயலையும் மக்களின் செயலையும் நாம் சிந்தித்து பார்ப்போம். அதில் நம்மையும் ஒருவராக பொருத்தி பார்த்தவர்களாக இறுதியாக ஒரு ஜெபத்துடன் நாம் முடித்துக் கொள்வோம். அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் கொலையுண்டதை கேள்வியுற்ற இயேசு அங்கிருந்து புறப்பட்டு படகிலேறி பாலைநிலத்தில் உள்ள தனியான ஒரு இடத்திற்கு சென்றார். இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களிலிருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு அங்கு சென்றபோது பெருந்திரளான மக்களைக் கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களிடையே உடல் நலமற்றிருந்தோரை குணமாக்கினார். மாலையான போது சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலைநிலம் ஆயிற்றே, நேரமும் ஆகிவிட்டது. ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கிக் கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். ஆனால் அவர்கள் அவரை பார்த்து, எங்களிடம் இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள். அவர் அவற்றை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்றார். மக்களை புல்தரையில் அமருமாறு ஆணையிட்டார். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு சீடர்களிடம் கொடுத்தார். சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக உணவு உண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ 5000. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புமிக்கவர்களே, இயேசுனுடைய ஆழமான அன்பின் செயலை நாம் இந்த நற்செய்தியின் மூலம் பார்க்கின்றோம். அதாவது மக்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அல்லது பசியால் இருக்கின்றார்கள். அவர்களுடைய தேவைகளை நாம் முன்பே செய்ய வேண்டும். அவர்கள் கேட்ட பின்பல்ல, அவர்கள் படுகின்ற அந்த துயரத்தை நாம் முன்பே அறிந்து அதற்கேற்றாற்போல் நாம் செயல்பட வேண்டும் என்பதுதான் இயேசுனுடைய செயல் வடிவமாக இருக்கிறது. ஆக இயேசு நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற முதல் பாடம், பிறர் உன்னிடம் வந்து கையேந்துவதற்கு முன்பாக அவர்களுடைய தேவையை நீ அறிந்து அவர்களுடைய தேவைகளை நிறைவு செய் என்பதுதான் முதல் சிந்தனையாக கொடுக்கப்படுகின்றது. இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது, இந்த மக்கள் இயேசுவை தேடி வந்திருக்கின்றார்கள். இன்று பல நேரங்களிலே நாம் பார்ப்பதுண்டு, சில ஜெப கொண்டாட்டங்கள் பல்வேறு இடங்களில் நடப்பதுண்டு. அவற்றிற்கு மக்களிடமிருந்து நேரடியாக பணம் வசூல் செய்வதில்லை. மாறாக அந்த மக்களுக்கு உணவு கொடுப்பதற்கு ஏதாவது நல்ல உள்ளங்கள் அந்த உணவை ஸ்பான்சர் செய்வார்கள். அவர்களுக்கு என்ன தேவை என்பதை பார்த்து கொடுப்பார்கள். அதை போன்று இங்கே இயேசு என்ன சொல்லுகின்றார், இந்த மக்கள் நம்மை தேடி வந்திருக்கின்றார்கள். ஆகவே இவர்களுக்கு நாம் தான் உணவு கொடுக்க வேண்டும். இவர்களை அப்படியே அனுப்பிவிட முடியாது. போதிய கடைகளும் போதிய வசதிகளும் அதற்கு அங்கு இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆகவே நாம் அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஆக இயேசு பிறருடைய தேவையை முன்பே அறிந்து செயல்படுகின்ற ஒன்றை பார்க்கின்றோம். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது இயேசு தன்னுடைய சீடர்களிடம் கேட்கின்றார், இந்த மக்கள் யாரிடமாவது உணவு இருக்கிறதா? ஒரே ஒரு நபர் சொல்லுகின்றார், என்னிடம் 5 அப்பங்களும் 2 மீனும் இருக்கிறது என்று. மற்ற எவரும் வாய் திறக்கவில்லை, சொல்லவும் இல்லை. ஆக இயேசு அந்த உணவை பெற்று, அதாவது இங்கே நம்ம என்ன பார்க்குறோம்னா, பகிர்ந்து உண்ணுதல். அப்போ உண்மையில் என்ன நடந்திருக்கும் என்றால், அங்கிருந்த மக்கள் அனைவரும் தங்களுடைய உணவை கொண்டு வந்து ஒப்படைத்திருப்பார்கள். அந்த உணவு மற்ற அனைவருக்குமாக பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக பகிர்தல் என்ற ஒரு நிலை இங்கே நடப்பதை நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் இயேசு முதலில் அந்த செயலை செய்வதற்கு முன்பாக அண்ணாந்து பார்த்து ஜெபிக்கின்றார். ஆண்டவர் தந்தையாகிய இறைவனுக்கு நன்றி கூறுகின்றார். அதன் பிறகு அதை எடுத்து பிட்டு கொடுக்கின்றார். அப்படி என்றால் அங்கு இருந்தவற்றை எடுத்து அந்த மக்களுக்கு தேவையான அளவிற்கு கொடுக்கின்றார். ஒருவருக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவிற்கு அவர்களுக்கு உணவு கொடுப்பதை பார்க்கின்றோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, தேவையில் இருக்கின்ற நபர்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அவர்களுடைய தேவை என்ன என்பதை அறிந்து நாம் செயல்பட வேண்டும் என்பதை இயேசு
இந்த நிகழ்வின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகின்றார். இங்கே பார்க்கின்றோம், அனைத்து மக்களும் வயிறார உண்டனர். எஞ்சிய 12 கூடைகள் என்ற வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அங்கிருந்த மக்களுக்கு தேவையான உணவும் இருந்திருக்கிறது, மீதமுள்ள உணவும் அங்கிருந்திருக்கிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கின்ற செய்தி, எதையும் சேமித்து வைக்கின்றேன் என்று பாழாக்கி விடாதீர்கள். மக்கள் பசியால் இருக்கின்ற பொழுது அந்த மக்கள் வயிற்று பசி தீர்வதற்கு உங்களால் முடிந்த அளவு உணவை கொடுங்கள். அதை பதுக்கி வைத்து அவர்களுடைய வாழ்வை அழித்து விடாதீர்கள் என்பதுதான். ஏனென்றால் இந்த பதுக்கல்கள் பல இருக்கின்றன. எல்லாரும் பதுக்கி வைத்து கொண்டு அதனால் என்ன பலனை அனுபவிக்கப் போகிறார்கள் என்று நமக்கு நிச்சயமாக தெரியாது. காரணம் என்ன? எனக்கு முன்பு இருக்கின்ற ஒரு 3 இட்லியோ அல்லது 2 தோசையோ அல்லது 2 பரோட்டாவோ அல்லது சாதமோ எது என்னால் சாப்பிட முடிகிறதோ அதை மட்டும்தான் சாப்பிட முடியுமே ஒழிய, நான் கண்களால் பார்க்கின்ற அந்த கடையில் இருக்கின்ற ஹோட்டலில் இருக்கின்ற அனைத்து உணவை என்னால் சாப்பிட முடியாது. கண்களால் பார்த்து ரசிக்கலாம். ஆனால் என்னுடைய உடலுக்கு எது தேவை? ஒரு சிறிதளவு தான். அதுபோன்றுதான் எவை ஒருவருக்கு தேவைப்படுகிறதோ அவைதான் நமக்கு. மற்றவைகளை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்தளிக்க வேண்டும். அதே வேளையிலே நம்முடைய நம்பிக்கை ஆழமாக இறைவன் மீது இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த மக்கள் இயேசுவை தேடினார்கள் என்றால் அவர் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டதனால் தேடினார்கள். அத்தகைய நம்பிக்கை நம்முடைய வாழ்விலும் இருக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அழைப்பு. என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, நாங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாகவும் உம்முடைய அன்பினை எங்களுடைய உள்ளத்தில் தாங்கியவர்களாகவும் எங்களால் முடிந்த அளவுக்கு பிறருக்கு பகிர்ந்து வாழக்கூடியவர்களாகவும் வாழ வேண்டிய அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு தந்தருள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமென்.